மீனாட்சி அம்மன் ஏன் பச்சை நிறத்தில் இருக்கிறார் தெரியுமா? அதற்கு பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் இருக்கிறது. புராணங்களின்படி மதுரையை ஆண்ட மீனாட்சி அம்மன் மங்கலான நிறம் கொண்டவர். பெண்கள் முகத்தில் மஞ்சள் பூசும்போது அது பச்சை நிறமாக மாறும். அதனால்தான் அம்மன் பச்சை நிறத்தில் காட்சியளிக்கிறார். அம்மனின் விக்கிரகம் மரகத கல்லால் ஆனது. அன்னையின் திருமேனி இயற்கையாகவே பச்சை நிறம். வலது கால் சற்று முன். ஏன் தெரியுமா? பக்தர்கள் அழைத்தால் உடனே வர தயாராக இருப்பதற்காக. அம்மன் கையில் இருக்கும் கிளி சாதாரண கிளி அல்ல. அது பக்தர்களின் வேண்டுதலை திரும்ப திரும்ப சொல்லும். அதனால்தான் நமது வேண்டுதல் விரைவாக நிறைவேறும். மதுரையில் அம்மன் சுயம்பு வடிவில் நின்றுள்ளார். சொக்கநாதருடன் சேர்ந்து வாழ்ந்ததால் இந்த கோவில் மிகவும் சிறப்பு. கர்ப்பகிரகத்தில் அம்மனை பார்க்கும்போது சிலை என்று தோன்றாது. உயிருடன் இருக்கும் ஒரு பெண்ணை போல இருக்கும். அவ்வளவு அழகு, அவ்வளவு நளினம். மதுரையில் அன்னைக்குதான் முதல் மரியாதை. முதலில் அம்மனை தரிசித்து பிறகுதான் சிவனை பார்க்க வேண்டும். உலகின் மிகப்பெரிய அம்மன் கோவில், சக்தி பீடம். வாழ்க்கையில் ஒருமுறை என்றாவது மீனாட்சி அம்மனை தரிசிக்க வேண்டும். நன்றி.